தேசியம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் இந்துத்துவான ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பாஜக முயல்கிறது. இந்துத்துவா அப்படின்னா என்னங்கிற புரிதல் பாஜக இல்ல போது. அண்ணாமலைக்கு அரசியல் அடிப்படை தெரியுமா? அரசியல் வரலாறு தெரியுமா? அம்மாவை பார்த்து பாப்பாத்தி பாப்பாத்தின்னாங்க. அம்மா நான் பாப்பாத்தி தான், அதுக்கு என்ன இப்பன்னு கேட்டாங்க அம்மா. கேள்விக்கணைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நேர்காணலில் நம்முடன் பங்கேற்று இருப்பவர் அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்யன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்ப 2-3 நாளா ஒரே டாக்கா போயிட்டு இருக்குது. அண்ணாமலை முன்னாள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து சொன்ன ஒரு கருத்து தான், ஜெயலலிதா இந்துத்துவவாதி தான், அவரு இந்துத்துவத்தை ஆதரித்தவர் தான் அவரு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அதை வழிமொழிஞ்சிருக்காங்க. இன்னும் நிறைய பாஜகவினர் அவங்க அப்படிப்பட்டவங்க தான், அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சார், அடையாளம் துளைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி அண்ணாமலை போன்ற கத்துக்குட்டிகளை வச்சு அரசியல் பண்ணணுங்கிற நிர்பந்தத்துல இருக்கிற பாஜக, அவங்களுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படும்னா அதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர்களை வம்பு கிழத்து எங்களுக்கு ஒரு அடையாளம் தேடிக்கிறாங்க. இது கல்யாணத்துல பக்கத்துல பாயசங்கிற மாதிரி. இவங்க பக்கத்துல உட்காந்துட்டு இவங்களுக்கு வேணுங்கிறத அதிமுக அப்படின்னு சொல்லி கை காமிச்சு அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அடுத்தது அவங்களுக்கு தான் அப்படிங்கிற இது இந்த மாதிரி வேணும்னே ஒரு பட்டவர்த்தனமான முயற்சி, ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்றதுக்கு. அதுக்கு அவதூறு அதெல்லாம் சங்கடப்படாத ஒரு கட்சி பாஜக. அண்ணாமலைக்கு தேவை அவரோட இறப்பை காமிச்சுக்கணும், அவர் மீடியால தெரியணும், அவருக்கு விளம்பரம் தேவை. அதுக்கு யார வம்பு கிழத்தா விளம்பரம் கிடைக்குன்னு இப்ப புரட்சி தலைவமா மீண்டும் வம்பு கிழத்து இருக்காரு. ஆனா திமுகவினர்லாம் மறைமுகமா சில மத சம்பிரதாயங்களை செய்வாங்க. இப்ப வெளிப்படையா முதல்வரோட ஒய்ஃப் வெளிப்படையா எல்லா கோயிலுக்கும் போறாங்க. ஆனா அப்பவே ஜெயலலிதா அவர்கள் முதல்வரா இருக்கும்போதும் சரி, எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போதும் சரி, வெளிப்படையா அதை தன்னை காட்டிக்கிட்டாங்க தானே. ஒரு இந்து கோயிலுக்கு போறவங்க திராவிட கொள்கையை நான் பின்பற்றல அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டாங்க தானே. அதைத்தான் அவங்க மேற்கோள் காட்டுறாங்க. இல்ல சார், உங்க கேள்வியிலேயே ஒரு முரண் இருக்கு. கடவுள் மறுப்புங்கிறது திராவிட கொள்கை கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கை ஒன்றே குலம் ஒருவனே தேவன். எங்கள் அறிஞர் அண்ணாவே கடவுள் நம்பிக்கை இருக்கிற மாதிரி, அது அதன் அடிப்படை தான் இது. ஜாதி மத இனம் பார்த்து வாக்கு வங்கி அரசியல் பண்ணாத ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கடவுள் மறுப்பு என்பது திராவிட கொள்கை கிடையாது. எல்லோரும் சமம், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். அதுல ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது அஇஅதிமுக கொள்கையில் உண்டு. புரட்சி தலைவி அம்மா கடவுள் நம்பிக்கை கொண்டவர். நீங்க இப்ப உதாரணம் சொல்றீங்க இல்லையா, முதலமைச்சர் ஸ்டாலின் கடவுள் மறுப்பாளர், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். ஆனா அவருடைய துணைவியார் மரியாதைக்குரிய துர்கா அவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர். புரட்சி தலைவி அம்மா கடவுள் நம்பிக்கை உள்ளவர், அது இன்னைக்குமே மறுத்தது இல்லையே. அதற்காக கடவுள் நம்பிக்கை, அதுவும் இந்து கடவுள் நம்பிக்கை இருப்பதாலேயே மாற்று மதத்தினரை தவறாக பேசுவதோ இல்லை பழிப்பதோ இல்ல அவர்கள் மீது ஏதோ சாயம் பூசுவதோ அதை செய்யாதவர் புரட்சி தலைவி அம்மா. வரலாறுல சொல்றாங்க, தீவிரவாதிகள் இருக்கும் பொழுது இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்கின்ற ஒரு வார்த்தையை முதலாக தமிழகத்தில் அதுவும் சட்டமன்றத்தில் பயன்படுத்தியவர் கருணாநிதி. அந்த மாதிரி என்னைக்குமே அம்மா பண்ணது கிடையாது. அப்போ இப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா, ஹிந்துத்துவா அப்படின்னா என்னங்கிற புரிதல் பாஜக இல்ல போது. அதுதான் அடிப்படை பிரச்சனைக்கான காரணம். ஒரு ஹிந்து கடவுளை ஹிந்து மதம் எனும் கூறப்படுகின்ற வழிமுறைகளை பின்பற்றுவதால் அவர்கள் ஹிந்துத்துவா தலைவர்கள் சொன்னா, அப்ப முதல் விக்கெட்டே மோடி காலி. அப்ப அண்ணாமலை அடுத்த என்ன சொல்லிருக்கணும் கண்டினியூஸ்னா, ஐயா என் பார்வைக்கு அம்மா தான் இந்துத்துவா தலைவரா தெரியாங்க, மோடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா இந்துத்துவா என்கின்றதை ஒரு கொள்கையாக வைத்திருப்பது யாரு? பாஜக. அது அவர்களுடைய கொள்கை. அப்போ ஒரு மதத்தை நம்புகிறவர்கள் இவர்கள் அப்படிங்கறத கொள்கையா வச்சிருக்க முடியாது, அது கொள்கை கிடையாது. அப்ப அவரோட கொள்கை இந்துத்துவாங்கிற கொள்கை என்னங்கிறத விளக்கணும்ல பாஜக. அதை விளக்கி இந்த கொள்கையின் அடிப்படையில் புரட்சி தலைவி அம்மான்னு சொல்லியிருந்தா வேணா அவங்க சொல்றதுக்கு வாதம் கரெக்ட். ஆனா ஹிந்துத்துவ கொள்கை என்கின்ற பாஜக சொல்வது என்னன்னா, ஹிந்து மதம் சார்ந்த நம்பிக்கை மட்டுமல்லாது இவர்கள் பெரும்பான்மையினராக இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில் தேவை ஹிந்து ராஷ்டிரம்.
இதைத்தான் சாவர்கர் தன் கை கழிச்சு ரத்தமா அவர் எழுதியிருக்காரு. ஆமா. அகண்ட பாரதம் மட்டும் இல்ல, தேவை ஒரு ஹிந்து ராஷ்டிரம் அப்படின்னு எழுதியிருக்காரு. அதுதான் இந்துத்துவா, அதுதான் அவர்களுடைய கொள்கை. ஒரு மதத்தை நம்புவதாலோ ஒரு மதத்தை நம்பிக்கையை பின்பற்றுவதாலோ அதை வெளிக்காட்டி கொண்டதால் ஹிந்துத்துவான்னு சொல்றது எப்படின்னா அதோட ஒரு மலிவு அரசியலே கிடையாது. புரட்சி தலைவி அம்மா இஸ்லாமிய நண்பர்கள் விளங்கக்கூடிய இஃப்தார் நோம்புக்கு போறாங்க. அவர்கள் மதத்தின் நம்பிக்கைக்கு அந்த இஸ்லாமியர் அணிவிக்கக்கூடிய ஒரு சிறு தொப்பி கொடுக்குறாங்க. அதை அணிந்து கொண்டு அம்மா அவர்கள் பிரார்த்தனை கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறாங்க. இதை நரேந்திர மோடி பண்ணுவாரா? பண்ணியிருக்காரா? குஜராத்ல போனாரு, இதே மாதிரி ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி பண்ணும்போது குல்லாவிக்கு வரும்போது வேண்டான்னு சொல்லி தட்டி விட்டார்ல. அது ஹிந்துத்துவா, அது ஹிந்துத்துவா கொள்கை. அந்த கொள்கையை தமிழ்நாட்டுல பரப்பணுங்கிறதுக்காக அம்மா மேல ஹிந்துத்துவவாதின்னு ஸ்டிக்கர் ஒட்டுறது எவ்வளவு கேவலமான மலிவு அரசியல். ஓகே, ஆனா இப்ப 1992ல அத்வானி கரசேவை நடத்தும் போது இங்க இருந்து ஆட்கள் அனுப்புனாரு ஜெயலலிதா, அதிமுகவினர் அனுப்புனாங்க அப்படின்லாம் ஒரு பேச்சு இன்ன வரைக்கும் இருக்குல்ல. அது கருணாநிதி அது பல முறை சொல்லியிருக்காரு. அதோட ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சாரு கருணாநிதி. கருசேவகர்களுக்கு கோயில் கட்டுறதுக்கு செங்கல் கொடுத்தாரு புரட்சி தலைவி அம்மானே குற்றச்சாட்டு வச்சாரு. ஆனா அதே கருணாநிதி தானே 99 பாஜக கூட்டணி வச்சாரு. 5 வருஷம் ஆட்சியா இருந்தாரு. அப்ப அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன? இல்ல அப்ப அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன வந்ததுல முரசொலி ஜூன் 6ஆம் தேதி வந்துச்சுல. அவர் என்ன சொன்னாரு? பாஜகவினர் சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் என்கின்ற தவறான பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது, அதை உடைக்க வேண்டிய தருணத்திலும் அதன் கடமை நமக்கு இருக்குன்னு சொன்னார்ல. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல எங்கேயுமே நிலைப்பாடுல மாற்றம் கிடையாது. ஒரு நல்ல விஷயம் புரிஞ்சுங்க. அம்மாவை பார்த்து பாப்பாத்தினாங்க. அம்மா நம்ம பாப்பாத்தி தான், அதுக்கு என்ன இப்பன்னு கேட்டாங்க அம்மா. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனா விபூதி அழிச்சிட்டு, ஆனா இஸ்லாமிய இஃப்தார் உணவு போனா குல்லா போட்டுட்டு அந்த மாதிரி கபட நாடகம் ஆடல. ஸ்டாலின் மாதிரியோ மத்த தலைவர் மாதிரியோ அம்மா இன்னைக்குமே அந்த மாதிரி ஆடல. ஒரே நிலைப்பாடுதான். அம்மாட்ட கேட்டாங்க, அயோத்தியில ராமர் கோயில் கட்டுற பத்தி உங்க கருத்து என்ன சொன்னாங்க? ராமர் பிறந்த இடம் அயோத்தி என்று அனைவரும் நம்புகிறோம். அப்ப ராமருக்கு அயோத்தியில கோயில் கட்டாம எங்க கட்டுவாங்கன்னு கேட்டாங்க. பிரச்சனை நம்ம சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அதன் மூலம் வரும் பிரச்சனைக்கு ஒரு தலைவராக அவர்களுடைய நிலைப்பாடு. ஆனா உங்க கொள்கை ஹிந்து ராஷ்டிரம் என்று ஒன்று அமைய வேண்டும் என்பது இந்துத்துவா கொள்கைகளின் முதன்மையான கொள்கை. அப்ப ஹிந்துத்துவவாதினா அம்மா அந்த கொள்கையை ஆதரிக்கிறாங்கிற பிம்பந்தனை கட்டமைக்க முடிகிறாங்க. அது தவறு இல்ல. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற ஒரு மிக பெரிய கொள்கையை வைத்து அதன் வழியில் நடந்து 52 வருஷமா ஜாதி மதம் இனம் பார்த்து வாக்கு வங்கி அரசியல் பண்ணாத இயக்கத்தோட மாபெரும் தலைவர்களை கொண்ட இயக்கத்துல இருக்கிறத பார்த்து இப்படி அவதூறு பேசலாமா? இப்படி ஒரு போலி பிம்பம் சித்தரிக்கலாமா? கட்டமைக்க முயற்சிக்கலாமா? இல்ல இந்த பிஜேபி காரங்களோ அவங்க என்ன ஒரு உதாரணம் சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் சொல்றாங்க. கரசேவைக்கு ஆள் அனுப்புனதோ, இந்த நீங்க சொன்ன இப்ப அயோத்தியில ராமர் கோயில் கட்டாம வேற எங்க கட்டுவாங்க அது சொன்னதோ, அதே மாதிரி அதுவும் இல்லாம 98ல வாஜ்பாய் அரசை 13 நாள்ல கலைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில வெற்றி பெற்றாங்க. அதன் பிறகு 99ல தமுமுக மாநாடுன்னு சென்னையில் நடந்தது. அதுல பிஜேபி கூட கூட்டணி வச்சது பெரிய தவறு, இனிமே அதை செய்ய மாட்டேன்னு அங்க ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனா 2004 மீண்டும் கூட்டணி வச்சாங்க தானே. இப்ப கூட்டணிங்கிறது கொள்கையின் அடிப்படையில், அப்ப நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். கூட்டணி என்பது கொள்கையின் அடிப்படையில் கிடையாது. ஒருமித்த கொள்கை இருந்தா எதுக்கு இவ்வளவு பலவேறு கட்சிகள்? கட்சியெல்லாம் ஒரே கட்சியா தானே இருக்கும். இந்தியாவில மொத்தம் 1000 கணக்குல கட்சி இருக்கு. ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு. அதை திரிப்பதுதான் தவறு. இந்த இயக்கத்தின் கொள்கை அதில் அம்மா மாறினாங்களான்னு கேட்டா அதுல அம்மா மாறல. ரமலான் நோன்புக்கு கஞ்சி கொடுத்ததுக்கு இலவச அரிசி என்று விலையில்லா அரிசி கொடுத்தது அம்மா. ஜெருசலேம் போகணும், கிறிஸ்துவ மதத்தினர் ஜெருசலேம் போகணுங்கிறதுக்கு அதனோட சப்சிடி கொடுத்தது அம்மா. அதன் வழி நடப்பவர் அண்ணன் எடப்பாடி. இப்படி ஒரு வரலாறு இருக்கும் பொழுது, ஒரு ஜாதி மத இனம் சார்ந்த நிலைப்பாடு எடுக்காத பொழுது, இப்ப கர்சேவர்களை இங்கிருந்து அனுப்பிச்சான்னு கருணாநிதி அவதூறாதான் சொன்னாரு. அவரால் நிரூபிக்க முடியலையே கடைசி வரைக்கும். அஇஅதிமுக பாபர் மசூதி இடிக்க போனாங்கன்னு அவர் வச்ச அவதூறு. அது கடைசி வரைக்கும் அவராலையும் நிரூபிக்க முடியல. செங்கல் கொடுத்து அமிச்சாங்கன்னு அவதூறு சொன்னாரு, கடைசியில பின் வாங்கினாரு. இதெல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியில அந்த காலகட்டத்துல எதிர்கட்சியா அவர் வச்ச அவதூறு. அதெல்லாம் ஆர்டிகிள் 370 நிலைப்பாடு புரட்சி தலைவி அம்மா ஆதரிச்சாங்கிறாரு அண்ணாமலை. அண்ணாமலைக்கு அரசியல் அடிப்படை தெரியுமா? அரசியல் வரலாறு தெரியுமா? ஆர்டிகிள் 370 பேரறிஞர் அண்ணா, எங்க இயக்கத்தோட பேரறிஞர் அண்ணா, அவர் துவக்கிய திராவிட கழகத்தில் ஆர்டிகல் 370 பேரறிஞர் அண்ணாவோட நிலைப்பாடு அண்ணாமலைக்கு தெரியுமா? இந்த வரலாறு தெரியுமான்னு கேளுங்க. ஆர்டிகல் 370 பேரறிஞர் அண்ணாவிடம் கேட்ட பொழுது, காஷ்மீர் மாநிலம் கல்யாணம் செய்த புது மாப்பிள்ளை போலவும்
மற்ற மாநிலங்கள் அவர்களுக்கு சேவை செய்யும் மணமகள் வீட்டார் போலவும் உள்ளனர் சொன்னாரா இல்லையா? இதான வரலாறு. இந்த வரலாறு தெரியுமா? அண்ணாமலைக்கு தெரியுமா? இல்ல இப்ப திராவிட இயக்கத்திற்கு திமுக காரங்களுக்கே தெரியுமா? எங்க இடத்துல நிலைப்பாடுல மாற்றம் இருக்கு? தனிப்பட்ட ஒரு கவனிப்பு, அது மற்ற மாநிலங்களோட சமத்துவம் சமூக நீதினு பேசினா அனைத்து மாநிலமும் சமமா இருக்கும் தானே அன்னைக்கே பேசணும். மாநில சுயாட்சின்னு பேசுறதுக்கான அடிப்படையே தானே. ஒரு மாநிலத்துக்கு மட்டும் தனித்துவமான ஒரு இது இருக்கக்கூடாது, கவனிப்பு இருக்கக்கூடாது, சட்டம் இருக்கக்கூடாதுன்னு பேசுறது உண்மைதானே. இது எங்கேயுமே மாற்றம்ங்கிறது எந்த இடத்துலயுமே தலைவர்கள் மாறி வாக்கு வங்கிக்கா மாறி பேசலையே. இதெல்லாம் தெரியாம இந்த மாதிரி விஷயங்கள் இந்துத்துவான்னு பிம்பம் கட்டமைப்பது தவறான விஷயம் இல்ல. தேசியம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் இந்துத்துவான்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பாஜக முயல்கிறது. ராமர் சேது பாலம் என்பதை ஹெரிட்டேஜாக அறிவிங்க அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இதுவரைக்கும் பண்ணலையே பாஜக. ஆனா அறிவிக்க சொன்னது உண்மைதான். வரலாறு நம் இருவரும் இதிகாசங்களை வச்சிருக்கோம். ராமர் சேது பாலம் என்பது வரலாறு மட்டுமல்ல, ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம். அதை ஹிஸ்டாரிக் இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடிய ஒரு இடமாக அறிவிக்க வேண்டும் சொன்னாங்க. இதுக்கும் இந்து ராஷ்டிரத்துக்கு என்ன சம்பந்தம்? ஒரு பழம்பெருமை வாய்ந்த விஷயத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்வதற்கும் ஹிந்துத்வா என்கின்ற ஹிந்து ராஷ்டிரம் அமைக்கக்கூடிய கொள்கையுடைய பாஜகவுக்கும் அவர்கள் அம்மா இந்துத்வான்னு சொல்வதற்கு வித்தியாசம் இருக்குல்ல. இது தவறான முன்னுதாரணம் இல்ல. ஒரு தவறான பிம்பத்தை கட்டமைக்க முயற்சிக்கிறாங்கல்ல. எப்படி கோயப்பல் ஸ்டேரி மாதிரி ஒரு 10 பொய் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தா 11வது உண்மைங்கிற மாதிரி. இதற்கு என்ன ஆதாரம் கொடுத்து என்ன பெரிய ஆதாரம்? ஆதாரத்தை யார் மறைச்சா? இது வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் புரட்சி தலைவர் அம்மா இப்படி சொல்லலாம் நாங்க இங்கே சொல்லியிருக்கோமா? கேட்டா அம்மா சொன்னாங்க, கேட்டா ஆமா சொல்றாங்கன்னு தானே சொல்றோம். ஆமா, இந்த வார்த்தைகள்லாம் அவங்களோட பலமா எடுத்துக்கிறாங்கல்ல, இதுதான் இதுக்கான வேறு அப்படின்ட்டு. அதைத்தான் சொல்றேன், எப்படி சித்தரிக்கிறாங்க பாருங்க. இந்துத்துவா கொள்கை என்பது இந்து ராஷ்டிரத்தை நோக்கி இருக்கக்கூடிய பயணம் தான் இந்துத்துவா கொள்கை என்பது. ஹிந்துத்துவா அப்படின்னா ஒரு ஹிந்து மதம், அதை சார்ந்த நம்பிக்கை உடையவர்கள், அதன் வழி நடப்பவர்கள் ஹிந்துத்துவவாதிகள் என்றால் இந்தியாவில் 85 விழுக்காடு ஹிந்துத்துவவாதிகள் தான். ஆனா அதற்கும் இந்த 85 விழுக்காடு பெரும்பான்மை மக்களுக்கு ஒரு ஹிந்து ராஷ்டிரம் அமைய பெற வேண்டும் என்பதை கொள்கையா வைத்திருப்பவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இந்த 85 விழுக்காடுல இருக்கிறவங்கள்ட்ட போய் உங்களுக்கு இந்து ராஷ்டிரம் ஒண்ணு வேணும்னு கேட்டா 85 விழுக்காடு ஆமான சொல்லுவாங்க. மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும்ல. அப்போ நான் ஒரு நாட்டு தேசியம் சார்ந்த ஒரு விஷயத்திற்கு எடுக்கக்கூடிய நிலைப்பாடும் எனது மத நம்பிக்கையும் இன்னொரு கோட்பாடு கொள்கையை சார்ந்ததுன்னு எப்படி போலி சாயம் பூச முடியும் பாஜகனால? இது வெக்கமா இல்ல இப்படி பேசுறதுக்கு, இப்படி போலி பேசுறதுக்கு? அது அம்மாவை சுருக்கி விட்டார்கள், அடக்கி விட்டார்கள். நாங்கள் அம்மா, நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். அம்மா ஆல்ரெடி இன்டர்நேஷனல் அயன் லேடி ஆஃப் இந்தியா மட்டும் இல்ல, ஒரு இன்டர்நேஷனல் ஃபேமஸ் பர்சன் தான். சும்மா ஹிலாரி கிளின்டன் அம்மாவை பார்த்துட்டு போவாங்க. சும்மா ஐரோப்பா நாட்டுல யூகேல பிபிசில அம்மாவோட திட்டத்தை பத்தி எடுத்துட்டு போவாங்க. நீங்க ஒன்றும் பெருசா உலக அளவில் எடுத்துட்டு போயலாம் இனிமே பெருமை சேர்க்கலாம் ஒன்றும் தேவையில்லை. ஆல்ரெடி அம்மா வேர்ல்டு ஃபுல்லா பாப்புலரானவங்க தான். அவருடைய சாதனை அளப்பரிய சாதனை தான். உங்களுக்கு கட்சி, அதான் பாஜக அவங்க கட்சியை வளர்க்கணும்னா அவங்க கொள்கையை சொல்லட்டும், மக்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொல்லட்டும், தமிழகத்திற்குரிய விஷயத்தை வரும்போது அவரோட நிலைப்பாடு என்னன்னு சொல்லட்டும். மேகதாதுக்கு முதல்ல போய் ஹொசூர்ல படுத்து உருண்டு போராட்டம் பண்ணட்டும். அதையாச்சும் பண்ண சொல்லுங்க. மக்களுக்கு தேவையான விஷயம், தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான விஷயத்த பண்ண சொல்லுங்க. இது வரைக்கும் ஆந்திரா பாலாறுல தடுப்பணை கட்டுறதுக்கு ஏதாவது கண்டன குரல் வருதா? கேரளால தடுப்பணை கட்டுறதுக்கு கண்டன குரல் வருதா? டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் சொல்லி டெல்லியில மீட்டிங் கூப்பிடுறீங்க, எப்படி கூப்பிடுறீங்க? தமிழக மக்கள் அக்கறை இருக்கு அப்படின்னா படுத்து பிறண்டிருக்கணும்ல, போராட்டம் பண்ணிருக்கணும்ல, ஏன் பண்ணல? போலி பிம்பம் சித்தரிக்கிறதுலையும் போலி பிம்பம் கட்டமைப்பதிலும் திமுக சலைத்தவர்கள் இல்ல பாஜக. இல்ல, இந்த டயத்துல அவங்க பேச வேண்டிய என்ன காரணம்னா, எலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். வேற எதுக்காக அவர் இப்ப பேசுறாரு? இல்ல பிஜேபி காரங்க தொடர்ச்சியா இதை ஏன் கொண்டு போறாங்கன்னு தெரியும். உங்களோட அவங்க இருப்ப காமிச்சுக்கணும்ல. இப்ப 4ஆம் தேதிக்கு அப்புறம், ஜூன் 4க்கு அப்புறம் அண்ணாமலையோட அரசியல் அத்தியாயம் கேள்விக்குறி ஆக்கப்படும். பேசின வீரமெல்லாம் பட்டவர்த்தனமா தெளிய போகுது. அதுக்காக உடனே பெல்ட் அடிக்கிறாரு. போட்டி போட இடத்துல ஜெயிக்க போறலன்னு தெரிஞ்ச உடனே தான் எலெக்ஷன் நடந்த அன்னைக்கு 1 லட்சம் ஓட்ட காணாரு. ஆஸ்திரேலியால இருக்கிற ஒருத்தர் வச்சு கேஸ் போட சொல்றாரு இல்லையா? தோல்விக்கு அன்னைக்கே காரணம் என்ன எடுத்து சொல்லியாச்சு. இப்ப என்ன பண்ணுவாரு? வாக்கு வங்கியில் வளர்ந்து விட்டோன்னு பெருமை பேசுவாரு. இருப்பை காமிச்சுக்கணும்ல. தன்னுடைய இருப்பை காமிப்பதற்கும் எனக்கு ஒரு மீடியா ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கறதுக்காக மட்டுமே என்ன வேற எதை சீன் தான். இப்ப மக்கள் அன்றாடமா பேச வேண்டிய விஷயங்களை நம்ம பேச இல்ல. இப்ப அம்மா இந்துத்துவவாதியால நீ சொல்லுவதற்கு இவருக்கு என்ன அடிப்படை தகுதி இருக்கிறது? இவருக்கு
பல அரசியல் களம் கண்டு திராவிட இயக்கங்களோட வளர்ந்து பார்த்து அதற்கு எதிராக அரசியல் செய்து விமர்சனம் வைக்கக்கூடிய இடத்துல இருக்காரு அண்ணாமலை. ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி 3 வருஷத்துக்கு முன்னாடி நியமிக்கப்பட்ட பதவியில் வந்து அப்பதான் அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சு இன்னும் பால்வாடி ஸ்கூல்ல தான் இருக்காரு. அரசியல் அடிப்படை தெரியல, அரசியல் நாகரிகம் தெரியல, அரசியல் கட்சியோட கட்டமைப்பு கூட தெரியல அவருக்கு. 2081 பூத்து கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தேர்தல்ல பூத்துக்கு ஒரு ஆள் கூட அவரால் நியமிக்க முடியல. அந்த லட்சணத்துல இருந்தது செயல்பாடுகள். சோ அரசியல் கட்சியோட கட்டமைப்பு தெரியல, நிர்வாகிகள் எப்படி நடத்துறதுன்னு தெரியல, எதுவுமே அடிப்படையே தெரியாத ஒருத்தர் திராவிட இயக்கத்தின் மிகப்பெரிய பரிமாண வளர்ச்சியை கொடுத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக வந்த புரட்சி தலைவி அம்மாவை பார்த்து இப்படி ஒரு சாயம் பூசணும். தவளை தன் வாயால் கெடும் சொல்லுவாங்க, நுலனும் தன் வாயால் கெடும்பாங்கல்ல. சரியான உதாரணம் அண்ணாமலை. அதுக்கு மிக சிறந்த உதாரணம் அவர் தான். தமிழக பாஜக வளர்க்கிறாரோ இல்லையோ, முதல்ல கெடுத்து விட்டு குட்டிச்சவராக்கி சக பயணித்தவர்களையும் கெடுத்து குடிச்சவரை நடுரோட நிறுத்திட்டு தான் மறுவலை வைப்பார். ஓகே சார், நேர்காணலில் பங்கேற்றமைக்கு மிக்க நன்றி. நன்றி.